பலியில் இணைந்திட வருகின்றோ, உன் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோ. அரசு மலர்ந்திட இறை வார்த்தை உணர்ந்திட, உம்மை நாடி தேடி வருகின்றோம், தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம், உன் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். மனிதத்தில் புனிதத்தையும் துன்பத்தில் இன்பத்தையும், மனதினில் அமைதியையும் வாழ்வினில் மகிழ்ச்சியையும், மனிதத்தில் புனிதத்தையும் துன்பத்தில் இன்பத்தையும், மனதினில் அமைதியையும் வாழ்வினில் மகிழ்ச்சியையும், நீரே அருளை பொழிந்தீ, உன் கரத்தால் ஆசீர்வதித்தீ, நீரே அருளை பொழிந்தீர், உம் கரத்தால் ஆசீர்வதித்தீர். நான் மகிழ்ந்து நன்றி சொல்லி உம் இரக்கத்தை எண்ணி, தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோ, உம் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோ. இந்த அழகான மாலை பொழுது ஆண்டவர் அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமைதியாக அமரவும், உட்காரவும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அழகான மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த தவ காலத்தில் திருப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பலியை நிறைவேற்ற இங்கே வந்திருக்கின்ற நமது பாசமிகு ஆயர் அவர்களை பேராலயம் சார்பிலே அன்போடு வரவேற்போம். மேலும் இப்பேராலயத்தை சுற்றி அமைந்திருக்கின்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் அன்போடு பேராலயம் சார்பிலே வரவேற்கின்றோம். அருளின் காலமாகிய இந்த தவக்காலத்தில் நாம் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றோம். விவிலியத்திலே அன்னை மரியாவுடைய திருப்பயணங்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. அந்த ஒற்றுமையின் பண்புகளைத்தான் இன்று நாம் தாங்கி செல்கிறோம். அன்னை மரியா தன்னுடைய வாழ்விலே முக்கியமான பயணங்களை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருந்த போது அகஸ்துஸ் அரசர் காலத்திலே கணக்கெடுப்புக்காக அவர் வளர்ப்பு தந்தை சூசையோடு பயணம் மேற்கொள்கிறார்.
பிறகு குழந்தை பிறந்த பிற்பாடு குழந்தையை 8ஆம் நாள் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்கு அர்ப்பணிப்பதற்கு குழந்தையை கையில் ஏந்தி அன்னை மரியாவும் சுசையும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அங்கே இறைவாக்கினர் சிமியோனை சந்திக்கின்றார்கள். அவர் இறைவாக்கு உரைப்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு 12 வயதிலே ஆலயத்திலே காணாமல் போய் தாயும் தந்தையும் அவரை தேடி செல்கையிலே அவர் இறை வாக்கை கற்பித்து கொண்டிருக்கிற அந்த சூழலிலே நாங்கள் உம்மை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லுகிற போது, நான் என் தந்தையின் வீட்டில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிற அந்த நிகழ்ச்சி. இறுதியாக அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு இந்த கல்வாரி பயணத்திலே பங்கேற்கின்றார். இயேசுனுடைய இந்த இறுதி கல்வாரி பயணம் நம் அனைவருக்கும் மீட்பை கொடுக்கின்ற பயணமாக அமைந்தது என்று பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய ஒவ்வொரு பயணத்திலும் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலும், இயேசுவை தன்னுடைய மார்பிலும், ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கரத்திலும் இயேசுவோடு கூட அவர் நடந்து சென்றார் என்பது அவருடைய பயணங்களிலே நாம் பார்க்கின்ற ஒற்றுமையாக இருக்கிறது. அன்னை மரியாவினுடைய பூண்டி புதுமை மாதாவினுடைய பேராலயத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிற நாமும் அன்னையினுடைய இந்த திருப்பயணத்தின் பண்புகளை சுமந்து செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நாம் பயணம் மேற்கொண்டுள்ள போது, திருப்பயணம் மேற்கொள்கிற போது இயேசுவை நம்முடைய உள்ளத்திலும், இயேசுவை நம்முடைய மார்பிலும், இயேசுவை நம்முடைய கரத்திலும் பிடித்திருக்க வேண்டும் என்று அன்னை மரியா நமக்கு கற்பிக்கின்றார். அதுதான் அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது அந்த அன்னை நமக்கு நம்முடைய பயணத்திற்கு சொல்லுகின்ற செய்தியாக அமைகின்றது. அந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுடைய அருளும் ஆசிரும் நிரம்ப கிடைக்கவும், நாம் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய கரத்திலும், நம்முடைய இல்லத்துக்கும் அழைத்து செல்ல அந்த அன்னை மரியா நமக்காக பரிந்துரைத்து அருள் வரங்களை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமுருதி இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். இதுவரை நாம் பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லாத பாவம் ஏதாவது இருந்தால் அதற்காக மனமருந்துவோம். இதுவரை நாம் பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லாத பாவம் ஏதாவது இருந்தால் அதற்காக மனமருந்துவோம். பாவம் என்பது ஒரு குளத்தில் எறியப்பட்ட ஒரு சிறிய கல்லை போன்றது. அதனால் குளம் முழுவதையும் பாதிக்க முடியும், அலைகளை உருவாக்க முடியும், நமது மனதில் இருக்கும் அமைதியை திருட முடியும். ஆகவே நாம் எல்லா பாவங்களுக்காகவும் மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
சொந்த கருத்தை இந்த பீடத்தின் முன்னால் வைத்து, மாதாவே இந்த கருத்தை ஆசீர்வதியும் என்று சற்று நேரம் அமைதியாக ஜெபியுங்கள். மாதா தருவார் என்று நம்புங்கள். இறைவா, உமக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். இதனால் எங்கள் வலு குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவு இரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இயல் 20, இறை வாக்கியங்கள் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் விழிச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோ இடறி விழுவ அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இறைவா, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை போக்கிவிடும். நான் செய்த குற்றத்தை முற்றிலும் கழுவி போக்கிவிடும்.
என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் திருமுன்னிலையில் நான் பாவம் செய்தேன். இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் நம்மாண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறைவாக்கியங்கள் 14 மற்றும் 15. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அழுகை சத்தம் நமது காதுகளில் விழுகின்றதா? இயேசுவின் அழுகை சத்தம் நமது காதுகளில் விழுகின்றதா? பாசமுள்ள அதிபர் தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, கிறிஸ்தவர்களே, பிற மதங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு மக்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, அன்று வெள்ளிக்கிழமை, நாம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகின்றோம். அன்று வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் அழுது கொண்டிருந்தது. கல்வாரி மலை அழுதது, கரை அழுதது, கடல் அழுதது, மதி அழுதது, நதி அழுதது, விண்ணகம் அழுதது, மண்ணகம் அழுதது. காரணம், நானே உயிர், நானே வாழ்வு, நானே வழி என்றவரை சிலுவையில் அறைந்திருந்தார்கள். குற்றமற்றவரை குற்றவாளியாக ஆக்கிவிட்டார்கள். பாவமற்றவரை பாவியாக மாற்றிவிட்டார்கள். அதை பார்த்து உலகம் அழுதது. அங்கே தேன் சிந்தும் வானமில்லை, தெவிட்டாத தீந்தென்றல் இல்லை, ஓடிவரும் அருவி இல்லை, எதுவுமே இல்லை, இருள். இந்த உலகம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்து அழுதது. ஆனால் இயேசுவோ இந்த உலகை பார்த்து அழுதார். உங்களுக்கு வித்தியாசம் புரியும் என்று நினைக்கின்றேன். மனிதர்கள் இயேசுவை பார்த்து அழுதார்கள், இயேசுவோ நம்மை பார்த்து, மக்களை பார்த்து அழுதார். எதை நினைத்து அவர் அழுதார்? பிலாத்துவின் பதவி ஆசையை நினைத்து அவர் அழுதார். ஏரோது மன்னனின் தவறான வாழ்க்கையை நினைத்து அவர் அழுதார். சதுசேயர்களின் பரிசேயர்களின் பொறாமையை நினைத்து அவர் அழுதார். பாமர மக்களின் அறியாமையை நினைத்து அவர் அழுதார். அவருக்கு எதிராக இழைக்கப்பட்ட துரோகங்களை நினைத்து அவர் அழுதார். மனிதர்கள் செய்த பாவங்களை நினைத்து அவர் அழுதார். சாதாரணமாக அழவில்லையாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 5 திருச்சொற்றொடர் 7:5-7 எடுத்து படித்து பாருங்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கண்ணீர் சிந்தி கதறி அழுதாராம். கண்ணீர் சிந்தி கதறி அழுதாராம். பிள்ளைங்க தப்பு செஞ்சால் அம்மா அப்பா அழுகுறாங்கள்ல, அதே போல் அவர் கண்ணீர் சிந்தி கதறி அழுதாராம். என்று நீங்களும் நானும் சிலுவையிலே அழுது கொண்டிருக்கின்ற
இயேசுநாதரை வேடிக்கை பார்ப்பதற்காக இங்கே வரவில்லை. மாறாக அவருடைய கண்ணீரை துடைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஆறுதல் அடைவார், கண்ணீரை அவரே துடைத்து கொள்வார். பாவம் என்றால் என்ன என்பதற்கு திருச்சபை அழகான அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது. தேவ கட்டளையை மீறுவதுதான் பாவம். மிக மிக எளிமையான ஒரு விளக்கம். கடவுளின் கட்டளையை மீறுவதுதான் பாவம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே, டேய் தப்பு பண்ணாதடா, அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் தப்பு. கீழ்ப்படியாமைக்கு பெயர் தான் தவறு. விவிலியம் நமக்கு 14 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றது. திருச்சபை நமக்கு 6 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றது. ஆக மொத்தம் 20 கட்டளைகள். இது என்ன புதுசாக இருக்குது? நாங்கள் 10 கட்டளைகளை பற்றி தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். 6 கட்டளைகள் திருச்சபை கட்டளைகள், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன இன்னும் 4ஐ கூட்டிச் சொல்கிறீர்கள் என்று சொல்லலாம். இது மறைக்கப்பட்ட கட்டளைகள் அல்ல, பலரால் மறக்கப்பட்ட கட்டளைகள். அது என்ன கட்டளை? இந்த கட்டளைகளை தான் முதலில் ஆதி மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்தார். முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு தமிழ் சொல்கிறேன். முதல் கட்டளை என்னவென்றால் ஃப்ரூக்டிஃபை, இரண்டாவது கட்டளை மல்டிப்ளை, மூன்றாவது கட்டளை டில் த கிரவுண்ட், நான்காவது கட்டளை கீப் த வேர்ல்டு. முதல் கட்டளை ஃப்ரூக்டிஃபை என்றார். ஆதாமையும் ஏவாளையும் முதல் மனிதர்களை பார்த்து, நீங்கள் பழம் தரும் மரங்களாக விளங்குங்கள். ஃப்ரூக்டிஃபை, ஃப்ரூட்னா பழம், பழம் தரும் உள்ளூர் பழுத்த மரம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளூர் பழுத்த மரமாக விளங்க வேண்டும். உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்? சில பேர் சொல்லுவாங்க, ஓசியில் கொடுத்தா எல்லாமே பிடிக்கும் என்று சொல்லுவார்கள். அதை நான் கேட்கல. சாதாரணமாக உங்களுக்கு என்ன பிடிக்கும்? முக்கணி என்று சொல்வார்கள் தமிழர்கள். முக்கணி, மா, பலா, வாழை, இந்த 3 பிடிக்கும். ஆனால் ஆண்டவர் 9 கனிகளை பற்றி பேசுகிறார். அது எங்கே இருக்கிறது என்றால் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 5 22 23. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 22 23 9 கனிகளை பற்றி பேசுகிறார். முதல் கனியின் பெயர் அன்பு, கடைசி கனியின் பெயர் தன்னடக்கம், நடுவில் தான் மகிழ்ச்சி வரும். இந்த 9 கனிகளையும் கொடுக்கும் மரங்களாக நீங்களும் நானும் திகழ வேண்டும். எந்த நச்சுக்கனியையும் நாம் தரக்கூடாது, பறித்து உண்ணக்கூடாது. இதுதான் முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை மல்டிப்ளை, எதையுமே நாம் அழிக்கக்கூடாது. இதை சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமாக சீனாவும் இந்தியாவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தானே? பலுகி பெருகுங்கள். அங்கே 140 கோடி, இங்கே எத்தனை கோடி? 130 கோடி. போதுமா? எதையுமே அழிக்கக்கூடாது, எதையுமே கழிக்கக்கூடாது. ஒன்று கூட்ட வேண்டும் அல்லது பெருக்க வேண்டும், எதையுமே அழிக்கக்கூடாது. முக்கியமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்த மரத்தையும் நாம் வெட்டக்கூடாது. அப்படியே வெட்டினால் 2 மரங்களை நட வேண்டும். இதுதான் இரண்டாவது கட்டளை. மூன்றாவது கட்டளை டில் த கிரவுண்ட். அப்படி என்றால் இந்த மண்ணை உழுங்கள், அது பொன்னை தரும். விவசாயம், மண்ணை தோண்டினால் அது பொன்னை தரும். உழைக்கணும். சோம்பேறிக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மத்தேயு எழுதின செய்தி இயல் 25 படித்து பாருங்கள். தாளந்து உவமை. ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவன் எங்கே தள்ளப்பட்டான்? இருளுக்குள் தள்ளப்பட்டான்.
சோம்பேறிகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. நான்காவதாக கீப் இட். கடவுள் படைத்த உலகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் இன்னைக்கு காப்பாற்றப்பட வேண்டியது முக்கியமாக எது? நம்ம குடிக்கிற தண்ணீரா, காரைக்கால் தண்ணீரா? காரைக்கால் தண்ணீருக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் பாதுகாப்பு உண்டு. ஆனால் எதுக்கு தான் இல்லை? குடிக்கிற தண்ணிக்கு தான் பாதுகாப்பு இல்லை. நாம் குடிக்க முடியாத தண்ணீர் இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது? எத்தனை விழுக்காடு? உப்பு தண்ணீர் எத்தனை விழுக்காடு? எதுவாக இருந்தால் எங்களுக்கு என்ன சீக்கிரமாக பிரசங்கத்தை முடியுங்க, வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 96.5 96.5 விழுக்காடு என்ன என்ன தண்ணி? நல்லா சத்தமாக சொல்லுங்க. உப்பு தண்ணிங்க குடிக்க முடியாது. மீதி எத்தனை விழுக்காடு இருக்குது? 3.5. அதில் பனிப்பாறைகளாக நின்று கொண்டிருக்கும் தண்ணீர் மிக மிக அதிகம். நாம் குடிக்க பயன்படும் தண்ணீர், அதாவது கிணற்றிலிருந்து, நிலத்திலிருந்து, ஆற்றிலிருந்து, ஏரியிலிருந்து, மழையிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை தான் குடிக்க முடியும். அது எத்தனை விழுக்காடு? யாராச்சும் சொல்லிங்கன்னா 10 கோடி ரூபா தர்றேன். உங்களால் சொல்ல முடியாது. என்ன சிரிக்கிறார் பாருங்க. நீங்களும் சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை விழுக்காடு தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குது? சாதாரண தண்ணி கேட்குறேன். வேறு தண்ணி தெருவு இருக்குது. எத்தனை விழுக்காடு? 0.26. அரை விழுக்காடு கூட கிடையாது. 1/4 விழுக்காட்டுக்கும் 1 பாயிண்ட் கூட. 0.26. இந்த தண்ணீரை தான் 750 கோடி மக்கள் குடிக்க வேண்டும். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? குப்பையை கொட்டுறோம், கெமிக்கலை கலக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு மனிதன் கூட சுத்தமான தண்ணீரை இந்த 21ஆம் நூற்றாண்டில் குடிப்பது இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், டாக்டர்கள் கூறுகிறார்கள். ஏங்க வியாதி வராது? ஏன் கொரோனா வராது? ஏன் வராது? குடிக்கிற தண்ணி, ஒரு தண்ணி தாங்க, டாஸ்மாக் தண்ணி தான் சுத்தமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதுலேயும் என்னமோ கலப்படம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குடிக்கிறவங்கெல்லாம் இங்கே யாரும் குடிக்க மாட்டீங்க சொல்லலாம். அதை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வேற ஒன்றத்தையும் பாதுகாக்கணும். குப்பையை கொட்டாமல் இருந்தால் போதும். இந்த ஆடைகள் அணிகிறோம் அல்லவா, அந்த ஆடைகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? ஆற்றங்கரையில் கட்டப்பட்டு இருக்கின்றன. ஏன்னா தண்ணி தேவை. தண்ணியை உறிஞ்சி அதை பயன்படுத்தி கொண்டு கெட்டுப்போன தண்ணீரை மறுபடியும் எங்கே கொண்டாந்து ஊற்றுவாங்க? எங்கே ஊற்றுவாங்க? ஆற்றுள்ள. அது எவ்வளவு தண்ணி? 0.26 தான். ஒரு விழுக்காடு கிடையாது. ஆகவே கடவுள் சொல்லுகிறார், காப்பாற்றுங்கள், உலகை காப்பாற்றுங்கள். இந்த உலகத்தை நீங்கள் சாப்பிட்டால் உலகம் உங்களை சாப்பிடும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நடந்துக்கிட்டு. நீங்களும் நானும் இந்த 20 கட்டளைகளுக்கும் எதிராக பாவம் செய்திருக்கிறோம். எங்கே கை தூக்க சொல்லுங்கள். கும்பகோணம் 1000 தப்பே செஞ்சதில்லைன்னு நான் தூக்க மாட்டேன். தெரிஞ்சும் தவறு செய்திருக்கிறோம், தெரியாமலும் தவறு செய்திருக்கிறோம். ரெண்டுக்கும் 2 உதாரணம். ஒருத்தருங்க ஃபுல் லோடு அடிச்சிட்டாரு தண்ணி, சூப்பர் தண்ணிங்க, அதுவும் கலப்பட தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தார் வீட்டுக்கு. நாடி இன்னைக்கு என்ன கறிக்குழம்பா அப்படின்னாரு. கறிக்குழம்பா கேட்குது உனக்கு? கறிக்குழம்பு உனக்கு இன்றைக்கி ரசம்தான் அப்படின்னு வச்சு ரசத்தை வச்சு கொடுத்துருக்கான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டிருக்கான், என்னாடி ரசம் வச்சுருக்க? தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா அவ. அதுக்கு அவ சொல்லியிருக்கா, லூசு, அரை லூசு, நீ தண்ணியை ஊற்றிக்கிட்டு தான் திங்கிற. நான் வச்ச ரசம் பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக பண்ணிட்டியா? குடிச்சுவிட்டு வந்து எது தண்ணி எது ரசம்னு உனக்கு தெரியலை.
இவர் அறிந்து செய்தாரா அறியாமல் செய்கிறாரா? யார் வீட்டு காசு அது? டாஸ்மாக் கடையில் கொண்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வர்றிய, அது யார் வீட்டு காசு? யாருக்கு சொந்தமான காசு? உன் மனைவிக்கும் உன் மக்களுக்கும் நீ திருடி இருக்கிறாய். பகல் கொள்ளை அடிச்சுட்டு வந்து இங்கே நாட்டாமல் பண்ணுறேன். தெரியாது, குடிக்கக்கூடாதுன்னு தெரியாது. தெரியுங்க, அதில் ஒரு கிக்கு இருக்குதான். என்ன கிக்கோ எனக்கு தெரியாது. அதுக்காக சாப்பிட்றாங்களாம். தப்புங்க, தப்பு. தப்பு இல்லைன்னு நினச்சி நீங்கள் செஞ்சாலும் தப்பு தான். அறியாமலும் பாவம் செய்திருக்கிறோம். இங்கே யார் வந்திருக்க போகிறீங்க? ஆனால் உண்மை தானே. ஆலம்பாக்கன்னு ஒரு பங்கு இருக்குது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, 2-3 மாதத்துக்கு முன்னாடி அங்கே பூசை வைக்க போயிருந்தாங்க. நன்மை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா 2 வயசு பையனை இடுப்பில் வச்சுருக்கேன். அவன் நன்மை கேட்குறான், எனக்கும் கொடுங்களேன். கை எப்படிங்க கொடுக்க முடியும்? அப்படி கையை காட்டினேன். வந்துச்சு பாருங்க அவனுக்கு கோவம். என்னை பார்த்து எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. வவ்வுங்கிறான். மரியாதை கிடையாதா? ஒரு கும்பகோணம் ஆயிரு. எனக்கு உரிய மரியாதையை பட்ட பகலில் திருடுற. இது பரவாயில்லைங்க. அப்புறம் பூசை முடிஞ்சு அந்த அம்மா தூக்கிட்டு வர்றாங்க. ஆண்டவரே, இவன் தான் அவங்கள பழிச்சு காட்டினா, ஒரு சிலுவை போட்டு விடுங்களேன். கையை கொண்டு போகிறான், அடிக்கிறான். 1000 அடிக்கலாமாங்க? கடைசி வரைக்கும் சிலுவை போட விடல. நான் வந்துட்டேன். அவன் என்ன சொல்கிறான்? நான் நன்மை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டேன். நான் உன்ட்ட ஆசீர்வாதம் கேட்டேனே. கேட்காத நீ கொடுக்க பார்க்குற. சிலுவை வேண்டாம், ஒன்று கடைசி வரைக்கும். அறிந்து செய்தானா அறியாமல் செய்தானா? இந்த பாருங்க, அறிந்து ஒரு துளி விஷம் பாலில் விழுந்தாலும் பால் முறிந்து விடும். தெரியாமல் பட்டுட்டு அதெல்லாம் இங்கே ஞான வாழ்க்கையில் அதெல்லாம் செல்லாதுங்க, செல்லாது. அறியாமல் விழுந்தாலும் பாவம்தான். அறியாமல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு துளி விஷம். அறிந்து விழுந்தாலும் விஷம்தான். விஷம்தான். தப்பு தான். இப்போ என்ன செய்யலாம் என்பதற்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இவளை, இந்த பெண்ணை இன்று கோயிலில் வைத்து கும்பிடுகிறோம். இவள் பெயர் புனித எகிப்து நாட்டு மரியம்மாள். எகிப்து நாட்டில் வாழ்ந்தவள். இவளுக்கு வயது 14. பேரழகி. அழகு என்பது ஒரு கத்தி. அதை வச்சுட்டு கத்திரிக்காயும் இருக்கலாம், கழுத்தையும் இருக்கலாம். அவள் கழுத்தை அரித்தாள், பல ஆன்மாக்களை கெடுத்தாள், மனங்களை கெடுத்தாள். மனம்னா ஒரு காசு போன்றது. இந்த கிரிக்கெட் நடக்குது, டாஸ் போடுவாங்க, அதில் பூத்தளன்னு இருக்கும். அதே போல் மனசுக்கு 2 பக்கம், ஆசை அறிவு. ஆசையும் பரிசுத்தமாக இருக்கணும், அறிவும் பரிசுத்தமாக இருக்கணும். அறிவு எப்படி இருக்கோ அதுபோல் தான் ஆசை இருக்கும். மனதை கெடுத்தாள். 26 வயது. எங்கோ தொலைத்து விட்டாள். தனது நிம்மதியை தொலைத்தாள், தனது அமைதியை தொலைத்தாள், தனது மகிழ்ச்சியை தொலைத்தாள். எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டாள். இந்த 3ஐயும் வாங்க முடியல. எந்த கடையில் போய்ங்க ஒரு 1/2 கிலோ மிகச்சி இருந்தால் கொடுங்களேன், இன்னும் ஏப்ரல் மாதம் வரலன்றுவான். கடைசியாக ஒரு நாள் எகிப்து நாட்டு கடற்கரையில் உலாவிக் கொண்டிருக்கின்றாள். இவங்களாம் எங்கே போகிறாங்க? காவி உடுத்தி கப்பலில் சென்று கொண்டிருந்தார்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பாடுபட்ட சிலுவை கண்டுபிடிக்கப்பட்ட நாள். அந்த சிலுவை அங்கே இன்னும் இருக்குது. நான் போயிருக்கிறேன், அந்த கோயிலையும் பார்த்துருக்குறேன், உள்ளேயும் போய் தரிசித்திருக்கிறேன். அந்த கோயில் உள்ளே நுழைகிறாங்க. இவளும் போனா வேடிக்கை பார்க்க. அப்பொழுது ஏதோ ஒரு கை தடுத்து நிறுத்துகிறது. 2வது தடவை தடுத்து நிறுத்தினது, 3வது தடவை தடுத்து நிறுத்தி தள்ளி விட்டுரு. மேலே அண்ணாந்து பார்த்தாள். அங்கே அடைக்கல மாதா சுரூபம், கையிலே இயேசுவின் குழந்தை ஜெபிக்கிறார். மாதாவே, உன் மகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் கண்டிப்பார், ஆனால் தண்டிக்க மாட்டார், அழிக்க மாட்டார். ஒரு பாவியை அழிந்து போக வேண்டும் என்று உன் மகன் நிச்சயமாக விரும்ப மாட்டார். அவன் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாவ மன்னிப்பு கொடுத்து வாங்கி கொடு. நான் எத்தனை ஆண்டுகள் பாவியாக வாழ்ந்தேனோ அத்தனை ஆண்டுகள் புனிதையாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணுறா. எந்த கையும் தடுக்கவில்லை. சிலுவையை கும்பிட்டாள். 3 காசுகள் மட்டும் எடுத்துக்கொண்டாள். எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாள். காட்டை நோக்கி நடந்தாள். ஒரு இடத்துல பூசைக்கு முன்னாடி ஃபாதர் பாவசிங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தார். போய் பாவசிங்கம் செஞ்சார். ஸ்நாபகர் இழப்பர் கோயில், அந்த கோயில் இருக்குது அங்கே.
அழகான பாவசிங்கத்தனங்க. காட்டில் போய் தவம் இருந்தால் 58 ஆண்டுகள். நம்ம 40 நாள் தபசு நாள், அவள் 58 ஆண்டுகள் தவம் செய்தாள், இறந்து கிடந்தாள். என் பெயர் எகிப்து நாட்டு மரியம்மாள், இதே இடத்தில் புதைத்து விடுங்கள் என்று. ஜொசீம் என்னும் புனிதர் வருகிறார். எப்படி புதைக்கிறது? நடுக்காட்டிலிருந்து சிங்கம் ஒன்று ஓடி வந்தது, குழி தோண்ட அதற்குள் புதைக்கப்பட்டால் பல புதுமைகள் நடந்தன. புனிதையாக உயர்த்தப்பட்டால் திருச்சபையால் என்று சிங்கத்தால் குழி தோண்டி புதைக்கப்பட்ட எகிப்து நாட்டு மரியம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுள் மன்னிச்சிட்டார். காலில் முள்குத்தினால் கையால் எடுத்து விடலாம், ஆனால் மனதில் முள்குத்தினால் ஆண்டவனால் மட்டும்தான் எடுக்க முடியும். எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் அணுகி பாருங்கள், மனுஷனால். ஏன்னா நம்மெல்லாம் பாவிகள், பாவமே இல்லாதவர். உங்களில் எவன் என் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டது இயேசுநாதர் மட்டும்தான். அவரால் தான் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்க முடியும். அதனால தப்பு செஞ்சுட்டோன்னா, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு பிஷப் மன்னிப்பாரா? கடவுள்லாம் மன்னித்து விடுவா. 10 கற்பனைகளுக்கு மேலே சில கற்பனைகளை நீங்கள் கண்டுபிடித்து பாவம் செய்திருந்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. என்னங்க, கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிற ஃபாதர்கிட்ட போய் 5 நிமிஷம் முழங்காலில் இருக்க முடியாதா? அவங்களால என்னால் இருக்க முடியாதா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஃபாதர்ஸுங்க இல்லையா? நம்ம டயசிஸில் 250 ஃபாதர்ஸுங்க இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. திருத்தலங்கள் இல்லையா? தமிழ்நாட்டிலே, ஏன் இந்தியாவிலேயே அதிக திருத்தலங்கள் உள்ள இடம் எது? எந்த மறை மாவட்டம்? எந்த மறை மாவட்டம்? கும்பகோணம். கைதட்டிடுங்க எல்லாம். 8 திருத்தலங்களுக்கு மேலே இருக்கிறது. நான் இடமா இல்லை பாவம் செஞ்சத்தனம் போய் செய்கிறதுக்கு? அதெல்லாம் இருக்குங்க. ஏன் ஃபாதர் வந்து நீங்கள் கேட்குற பாவத்தையெல்லாம் சொல்லிவிடுவார்னு சந்தேகமா? சத்தியமாக சொல்ல மாட்டோம். 2000 ஆண்டுகளாக ஒரு குரு கூட பாவசிங்கத்தன முத்திரையை உடைத்தது கிடையாது. உயிரை கொடுத்துருக்குறாங்க. கொன்னுடுவானா? கொள்ளு, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை, நமக்கு நம்பிக்கை இல்லை. பாவசிங்கத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மன்னிச்சிடுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. 1974 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் திருப்பலி எங்கள் ஊரில், இலுப்பூரில், திருவாரூருக்கும் திட்டமிடிக்கு நடுவில் இருக்க ஒரு கிராமம். போய் பாவசிங்கத்தில் உட்காடுறேன். முதல்ல பாவசிங்கம் செய்தது யார் தெரியுமா? எங்கள் அம்மா. கைகாலெலாம் நடுங்குது. வந்து என்கிட்ட, சுவாமி, சுவாமியா, நான் பாவி அப்படின். பாவி? நான் மாங்காய் திருநது தேங்காய் திருநெல்லாம் தெரியும், கம்பு எடுத்துக்கிட்டு என்ன துரத்துனதும் தெரியும். நான் என்னமோ சொல்லி, சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்ட்டு அப்பாடாங்கிறேன். அப்பா வந்து முழங்கால இருக்கார். அவங்க சரியாக படிக்காதவங்க, ஆனால் நம்பிக்கை. இந்த பாரு தம்பி, நேற்று வரை எங்களுடைய மகன் மட்டும்தான் நீ, ஆனால் இன்று கடவுளுடைய பிரதிநிதி. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அத்தனை பாவங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்ற அதிகாரத்தை இயேசு குருக்களுக்கு கொடுத்துருக்க. இதை நம்புறீங்களா? நம்புறவங்களுக்கு மட்டும்தான் பாவசிங்கத்தனம். நான்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பாவசிங்கத்தனை செஞ்சிருவேன். இல்லை லேசாக தானே தூசியாக இருக்குன்னு ஏன் விடுறது? கண்ணாடியை 3 தடவை துடைக்கிறோம்ல, 3 தடவை துடைக்கிறோம்ல. வீட்டை எத்தனை தடவை கூட்டுறோம்ல. சாரதாஸ் இருக்குது, போகிறோம்ல, இங்கேருந்து காசை எடுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம். ஏன்னா நல்ல துணியாக கிடைக்கும். கணவன்கிட்ட சொன்னாலாம் ஒருத்தி, இந்தாங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நான் போய் புடவை எடுத்துகிட்டு வர்றேன்டாலாம். அப்படின்னா எத்தனை நாள் புடவை எடுக்க? அவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்ல நல்லது ஒன்றை அடைய. அது மாதிரி பாவசிங்கத்தனம் அப்படிங்கிறது என் ஆன்மாவுக்கு தேவை. ஒன்றும் நடக்காதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், இதானே வேணும். நல்லா படிங்க, நல்லா ஒழுங்க, கிடைச்சிடும். ஆனால் தேவ ஆசீர்வாதங்கள் இருக்கிற அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம். மனசு சுத்தமாக இருந்தால் தான் கொடுப்பார். நான் வேளாங்கண்ணியில் 5 வருஷம் பங்கு சாமியாராக இருந்திருக்கேங்க. ஆடிக்காரில் ஆடிக்கிட்டு இறங்குவாங்க. உடலெல்லாம் புன்னகை, ஆனால் முகத்திலோ நோ புன்னகை. ஏன்? முடியாதுங்க, அவங்களால முடியாது. ஆனால் பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாம் இருக்கும். நல்லா உழைங்க, நல்லா படிங்க. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலகத்தில்
காசு கொடுத்து வாங்க முடியாதவை. ஆகவே கடவுளின் இரக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து, அதை பற்றி தான் இந்த முழு சிலுவை பாதையும் இருக்க போகிறது, நம்பிக்கை வைத்து அவர் பாதத்திலே விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுவோம். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க நமது மனம் பரிசுத்தமாகும். அப்பொழுது நம் மீது கடவுள் அருளுக்கு மேல் அருளையும் ஆசிருக்கு மேல் ஆசிரியும் வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் பொழிந்து நம்மை அமைதியோடும் நிம்மதியோடும் நல்ல சிரித்த முகத்தோடும் வாழ வைப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு தூய மனதோடு எடுத்துச் சொல்வோம். அன்பின் இறைவா, உமது இறையாட்சி மண்ணில் மலர உமது அன்பு பணியை உலகில் செய்து வருகின்ற எம் தாயாம் திரு அவையையும் அதன் அன்பு பணியாளர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் வல்லமையால் நல்ல உடல் நலத்தோடு உமது அன்பு பணி செய்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் இறைவா, எங்கள் தமிழகத்தையும் எம் தாய் திருநாட்டையும் ஆட்சி செய்வோரையும் அரசு மற்றும் தனியார் தன்னார்வ பணியாளர்களும் எம் நாட்டு மக்களும் தங்களின் பணியை சிறப்பாக செய்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே எம் இறைவா, தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமையாகிய இன்று பூண்டி பேராலயத்திற்கு புனித திருப்பயணம் செய்து வந்துள்ள மெக்கேல்பட்டி மறைமாட்ட பங்கு மக்கள் அனைவரையும் மற்றும் இத்திருப்பலில் ஜெபிக்கின்ற முது அன்பு மக்கள் அனைவரையும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு நாளும் வழிநடத்த வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நல்லவரே வல்லவரே எம் இறைவா, உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் துன்புறுத்துவோர், தீயோர், நெருக்கடி தருவோர் இவர்களின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றி நாங்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, இந்த நம்பிக்கையாளர்களை கண்மணி போல் காப்பாற்றும். இவர்கள் வாழ்க்கையிலே பூண்டி புதுமை மாதா வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்து இவர்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் புரிந்தாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், ஐம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவிலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழுகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, இந்த காணிக்கைகளோடு எங்கள் பாவங்களை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் ஆசையும் அறிவும் செந்தூரம் போல் சிவப்பாக இருந்தாலும் எங்கள் பாவங்களை கழுவி அவற்றை வெண்பணியாக்கும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் இரக்கத்தால் நம்பிக்கையாளர் பாவ மன்னிப்பு பெற்று மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். இதனால் பக்தி உள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து நம்பிக்கையுடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, எழுந்தருளே வரும்பொழுது சுவாமி நான் பாவி என்று மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு அவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென இந்த அருமையான நம்பிக்கையாளர்களை, அன்னையின் பக்தர்களை ஏற்றுக்கொண்டீர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள மெய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். பாவ மன்னிப்பை கேட்டு பரமதந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் குறிப்பாக தொற்று நோய்களிலிருந்து எங்களை, அதிலும் குறிப்பாக குழந்தைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, நிம்மதியை, மகிழ்ச்சியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று பாவ மன்னிப்பு பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் திருச்சபையின் ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுனுடைய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற செம்மறி, இரக்கமே உருவான ஆண்டவர். இவர் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. தயவுசெய்து கவனியுங்கள். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நன்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். The communion will be distributed only to the Catholics.
வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உனக்காய் காத்திருந்தது, உன்னை உணவாக உண்டு உன் உறவில் பூத்திருக்குது. உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உனையன்றி வேறொரு தலைவனுண்டோ, தன்னை உணவாக தரணிக்கு தன் அதிசயம் உலகினில் நடந்ததுண்டோ. உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உனையன்றி வேறொரு தலைவனுண்டோ, தன்னை உணவாக தரணிக்கு தந்த அதிசயம் உலகினில் நடந்ததுண்டோ. உன் வழியில் எனது வாழ்வு பயணம் தொடர்ந்திடுமே, என் உள்ளத்தில் நீ இருந்தால் உலகை வென்றிடுவேன். உலகை வென்றிடுவே. வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உனக்காய் காத்திருந்தது, உன்னை உணவாக உண்டு உன் உறவில் பூத்திருக்குது. இதயத்தின் வேந்தன் இருக்கின்ற தேவன் பாதங்கள் பணிவது நலமன்றோ, அவர் பணி செய்ய பிற நலம் வா தொடர்வதில் என்றுமே பெருமையன்றோ. இதயத்தின் வேந்தன் இருக்கின்ற தேவன் பாதங்கள் பணிவது நலமன்றோ, அவர் பணி செய்ய பிற நலம் வாழ தொடர்வதில் என்றுமே பெருமையன்றோ. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன் வைக்கின்றேன், ஆனந்தமாய் அவரையே பாடி போற்றிடுவேன். பாடி போற்றிடுவேன். வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உனக்காய் காத்திருந்தது, உன்னை உணவாக உண்டு உன் உறவே போற்றிருக்குது. சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உனக்காய் காத்திருந்தது, உன்னை உணவாக உண்டு உன் உறவில் பூத்திருக்குது. வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசு ராஜா உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உன
பூத்திருந்தது. உன்னை உணவாக உண்டு உன் உறவே பூத்திருக்குது. பூலோகம் போற்றும் பூண்டி அன்னையின் அன்பு பிள்ளைகளே, எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களோடு பேராலயத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் எல்லோரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பூண்டி மாதா பேராலயத்தின் வளர்ச்சிக்காகவும் புகழுக்காகவும் அரும்பாடுபட்டு உழைத்தவர் இறையடியார் VS லூர்து சேவியர் அடிகளார். தந்தை அவர்களை புனிதராக்கும் முயற்சிகளிலே கடந்த அக்டோபர் மாதம் தந்தை அவர்களை குறித்த ஆவணங்கள் சான்றுகள் அனைத்தும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே ரோமை நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இப்பொழுது வணக்கத்துக்குரிய நிலை, முத்திபேறு நிலை, இறுதியாக புனிதராக உயர்த்தப்படும் அந்த பணிகள் அனைத்தும் ரோமை நகரிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே தந்தை அவர்கள் விரைவில் புனிதராக உயர்த்தப்படுவதற்கும் சிறப்பாக அவருடைய ஜெப பரிந்துரையால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறவும் அவருடைய பரிந்துரையால் நாம் நலம் பெறவும் சிறப்பாக மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, பூண்டி மாதா பேராலயத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. பார்த்து பயனடைய உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். இந்த ஒளிபரப்பிற்கும் நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பேராலயத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வருகின்ற பக்தர்களுக்கு மதிய உணவு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த அன்னதானத்திற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தின் பெயரால் உதவி செய்ய விரும்பினால் பேராலயத்தின் அருட்தந்தையர்களை சந்திக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். பூண்டி அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பேராலயத்தின் வளர்ச்சி பணிகளில் ஒரு கட்டமாக இப்பொழுது புதியதாக மக்களை மந்திருக்கும் இடம் பிளஸ்ஸி ஹால், கீழ்த்தளத்தில் ஆராதனை ஆலயம் அடரேஷன் சேப்பல், திருப்பலி பொருட்கள் வைக்கும் அறை சாக்ரிஸ்டி மற்றும் பேராலய அலுவலகம் ஆகிய இந்த கட்டிட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் விரைவில் முடிக்க பெறுவதற்கு நீங்கள் ஆழமாக ஜெபிக்கவும் உங்களால் முடிந்த தாராள நன்கொடைகளை வழங்கிடவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேல் நன்கொடையாக கொடுப்பவருடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பூண்டி மாதா பேராலயத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி புதுமை மாதா இரவு ஜெப வழிபாடுகள் நடைபெறும். மாலை 5:30 மணி திருப்பலியிலிருந்து இரவு 12 மணி வரை நடைபெறுகின்ற இந்த திரு நிகழ்வுகளிலே நீங்கள் எல்லோரும் பங்கேற்று இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய அரசு உத்தரவுப்படி இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியவும், தனி மனித சமூக இடைவெளியை பின்பற்றி நம்முடைய பேராலயத்திற்கு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும், நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். புனித வாரத்தை குறித்த ஒரு சில அறிவிப்புகள். நாளை மறுநாள் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறு அன்று வழக்கம்போல் நடைபெறுகின்ற எல்லா திருப்பலிகளிலும் நடைபெறும். குறிப்பாக 7:30 மணிக்கு நம்முடைய மக்கள் மன்றத்திலிருந்து குருத்தோலை பவனியாக வந்து 8:30 மணி திருப்பலி சிறப்பு திருப்பலியாக நடைபெறும். 1ஆம் தேதி வியாழக்கிழமை, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை புனித வார ஆண்டவரின் உணவு திருச்சடங்குகள் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். 2ஆம் தேதி புனித வெள்ளி திருச்சடங்குகள் மாலை 5:15 மணியளவில் நடைபெறும். 3ஆம் தேதி ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி இரவு 11:30 மணியிலிருந்து நடைபெறும். அடுத்த நாள் உயிர்ப்பு பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போல் நடைபெறுகின்ற எல்லா திருப்பலிகளும் நடைபெறும். உங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாத வழியாக நிறைவேறவும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் கிடைக்கவும், உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக இருக்கவும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பூண்டி அன்னையிடம் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று 6ஆம் வெள்ளிக்கிழமையாகிய இன்று தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபித்திருக்கின்ற நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு பேராலய அதிபர் தந்தையின் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய எளிய அழைப்பினை ஏற்று மைக்கேல்பட்டி மறைவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் மற்றும் அருகாமையில் இருக்கின்ற தஞ்சை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பூதலூர் மாறுநேரி ஆகிய பங்கிலிருந்தும் வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மைக்கேல்பட்டி மறைவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பங்கிலிருந்தும் மாறுநேரி பூதலூர் ஆகிய பங்கிலிருந்தும் வந்திருக்கின்ற இறை மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பாடல் பாடி பக்தியிலே நம்ம ஈடுபாடு செய்த நமது பேராலய பாடற்குழுவினருக்கும் இத்திருப்பலியை யூடியூப்பில் நேரடி ஒளிபரப்பு செய்த பாண்டிச்சேரி லூர்து டிவி குழுவினருக்கும் அதனைத் தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு நமக்கு திருச்சிலுவை பாதை நிகழ்த்தப் போகின்ற பெஸ்கி கலை தொடர்பக குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடனே வழங்கப்படுகின்ற சிலுவை பாதையானது பெஸ்கி கலை தொடர்பகமும் நம்முடைய ஆயரும் இணைந்து தயாரித்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அர்த்தமுள்ள அந்த திருச்சிலுவை பாதைகளை பங்கெடுத்து இயேசுனுடைய பாடுகளை சிந்தித்து நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் நமக்கு பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்து உதவுகின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நம்முடைய அன்னையினுடைய புகழை பரப்ப பெரிதும் ஒத்துழைப்பு தருகின்ற பத்திரிகை துறை நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும், மேலும் இந்த நிகழ்வு அமைதியாக நடப்பதற்கு உதவிய நம்முடைய கிராம தலைவர்களுக்கும் மற்றும் இளைஞர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த திருப்பலி நிகழ்வை ஒளி அமைத்து நமக்கு சிறப்பு செய்திருக்கின்ற தாசன் தாஸ் குழுவினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களையும் நன்றி மன்றாட்டு முடிந்த பிறகு நம்முடைய திருத்தந்தையின் பரிபூர்ண பலனை பெறுவதற்காக நாம் எல்லோரும் கர்த்தருக்கு ஜெபமும் அருள்மிகு பெற்ற மறை ஜெபமும் சொல்லி நம்முடைய ஆயருடைய கரத்தால் திருச்சிலுவை அருளைக்கத்தினுடைய ஆசிரை பெறுவோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் அப்படியே அமர்ந்தவாறு திரையிலே ஒளிபரப்பப்பட இருக்கின்ற அந்த திருச்சிலுவை பாதையை பார்த்து தியானித்து சிந்தித்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிலுவை பாதை முடிந்தவுடனே அனைவரும் அமைதியாக நாம் பாடுகளில் பங்கேற்றோம் என்ற உணர்வோடு அந்த பாடுகளோடு நம்மை இணைத்து நாம் அமைதியாக கலைந்து செல்வோம். நன்றி. எல்லாரும் எழுந்து நிற்போம். நேர்மையான திருப்பலிக்கும் சிலுவை பாதைக்கும் ஏற்பாடு செய்த அதிபர் தந்தைக்கும் அவருக்கு உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். சற்று நேரம் அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவா, நன்றி சொல்கின்ற இந்த மக்களின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் இவர்கள் மனம் திரும்ப வேண்டும், திருந்த வேண்டும் என்ற ஆசையை மட்டும் கண்ணோக்கி இவர்கள் கேட்கும் வரங்களை பூலோகம் போற்றும் புதுமை அன்னையின் வழியாக தாராளமாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தையின் பரிபூரண பலனை பெற நம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இரக்கம் நிறைந்த இறைவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நீங்கள் தேடுகின்ற நிம்மதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருவாராக. தூய ஆவியார் அவரது 9 கனிகளால் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவாராக. புதுமை மாதா உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தயவு செய்து மாதா பாடல் பாடியுடன் அப்படியே அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை வியாகுலமா
உவை அடியினிலே